We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சி பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும். இளக்கலைஞர்களையும் அவர்களுடைய படைப்புகளையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலேயே மிஷன் ஜெஃப்னா என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் அந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஆக்டருமே இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். 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 ஓகே, அருள் செல்வம் மற்றும் விதுவன்னி இல்லையா? ஓகே, டிரெக்டர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி விதுவன்னிட்ட கேட்டுடலாம். எனக்கு பர்சனலா ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா, விதுவன்னி என்றது உங்களுக்கு ஸ்டார்ட்ல இருந்து இருக்கிற பேரா இல்லாட்டி நீங்க கிரியேட் பண்ணதா? இல்ல என்னன்னு சொன்னா, என்னோட பேர் ஜோகராஜா விதுஷன். ஓகே, நான் பிறந்த மண்ணின் அடையாளத்தை வச்சு தற்போது விதுவன்னின்னு சொல்லி நானாக மாற்றிக்கொண்ட பேர், புனை பெயர். கண்டிப்பா. ஆனா கூடுதலா இப்ப விதுவன்னின்னு தான் சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. தொடர்ந்து இருக்குமோ இல்லையோ தெரியல, பாபு இருக்கும். ஓகே, சரி. அதே சமயம் அருள் செல்வம், நீங்க சொல்லுங்க, மிஷன் ஜெஃப்னா என்ற திரைப்படம் எதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமாக காணப்படுது? மிஷன் ஜெஃப்னான்றது இப்போ ஃபுல்லா இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் தான். ஓகே, மையக்கது வந்து இதோட மையக்கருத்து வந்து இங்கேயும் கொழும்புக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஓகே, ஓகே. இப்போ பொலிட்டிக்கலியோ நம்மளோட கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸோ, எப்படி யாழ்ப்பாணம் இருக்கு, எப்படி கொழும்பு இருக்கு அப்படிங்கிற வித்தியாசத்தை பேசுற ஒரு படம் தான் இது. ஓகே, விதுவன்னி, நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல நீங்க என்ன மாதிரி நுழைஞ்சீங்க? அதே சமயம் டைரக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமா இல்ல இந்த திரைப்படத்தின் மூலம் தான் அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணீங்களா? எனக்கு அருள் செல்வம் அண்ணா வந்து தெரிய வந்தது இன்னும் ஒரு முழுநூல திரைப்படத்துல வந்து அவை கேமராஸ் இருந்தது, அதில் நான் நடிச்சிருந்தேன். அந்த திரைப்படத்துல இருந்து அருள் செல்வம் அண்ணா, டருண் பாஸ்கர் அண்ணா, இந்த டீம் ஆறு லஜந்தாக்கா, இந்த டீம் எல்லாருமே பழக்கம் வந்து அந்த படம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கையே அருள் செல்வம் அண்ணா சொல்லுவார், விது இன்னொரு படம் ஒன்று செய்யணும், நான் உன்னை கண்டிப்பா அந்த படத்துல கூப்பிடுவேன், நீ வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நடிக்கணும்னு சொல்லி அந்த படத்துல இருந்து நான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவுடைய சேர்ந்து இணைஞ்சு பயணிச்சு கொண்டிருக்கிறேன். ப்ரொமோஷன் வேலையெல்லாம் நடந்துருக்கு, பேனர் கட்டி போஸ்டர் எல்லாம் ஒட்டி 2 பேரும் தான் அப்படி அங்கே சேர்ந்துருக்கிறோம். இந்த படம் அவுட் பண்றதுக்கு தொடர்ந்து அண்ணாவோட பயணிக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு நல்ல டிரெக்டரோடையும் ஒரு நல்ல மனிதனோடையும் சேர்ந்து நான் பயணிச்சு கொண்டு. கண்டிப்பா ஒரு ஜொலியான டைப்பா தான் இருக்கிறாரு. எனக்கும் கூட கேள்வி கேட்கும் போது ஒரு கம்ஃபர்டபுள் சோன் உருவாகுது. இன்டர் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இவர் என்ன எப்படி முடிச்சாருன்னு பாத்தீங்களா? என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதரோடையும் நல்ல அண்ணாவோட பிரச்சனையாடா அது உனக்கு. ஓகே, அதே சமயம் நீங்க உங்களுடைய, அதாவது வந்து விதுவன்னி சொன்னது போல ஆரம்பத்துல கேமராமேன்ல இருந்து இப்ப டிரெக்டரா மாறி இருக்கீங்க. சோ அந்த பரிமாணம் எப்படி இருக்கு? இல்ல, நான் ஆரம்பத்துல கேமராமேன் இல்லை, ஆரம்பத்துல டைரக்டர் தான். நான் வந்து இந்தியாவில் படித்தேன், டைரக்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக டைரக்ஷன் தான் செஞ்சேன். மீடியா ஃபீல்டுக்குள்ளே இருந்து இண்டிபெண்டாக அப்படியே டைரக்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நானே கேமரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ எடிட் பண்ணுறது, கேமரா பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துருந்தேன். அப்போ அப்படித்தான் ஒர்க் பண்ணி, இப்போ டருண் பாஸ்கர் இருக்கார் இதில் சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து என்னோட கிளாஸ்மேட் இங்கே ஆரம்பத்தில். ஓகே, ஓகே. அப்போ நாங்கள் ஒரு 2008 ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து. அப்போ நான் வந்து திரும்ப இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள அப்படியே நான் டிரெக்ட் பண்ணி வரும்போது இவர் ஸ்டூடியோ எல்லாம் வச்சு கேமரா அதுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ சரின்னு இப்போ அடுத்து நாம் ஏதாவது ஒன்று செய்வோம் இங்கே யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு பண்ணும்போது தான் இப்போ அவர் ஸ்டூடியோ வச்சுருக்காரு தானே, சினிமாட்டோகிராஃபி அவரை போட்டு மியூசிக் வீடியோஸ் 2 ஒர்க் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த அவர் மூலம் தான் அந்த படத்துக்கு, இவங்க நடித்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஓகே, ஓகே. அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் இவங்களெல்லாம் தெரியும் எனக்கு. அப்போ இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கிற ஆர்டிஸ்ட் இங்கே இருக்காங்க. நானும் இப்போ ஈழ சினிமான்றது பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை, நான் வந்து இருக்கிறது கொழும்புன்றதுனால அங்கேயே ஒர்க் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நாமே சரியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணி இவங்களெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே தொடர்ந்து போகுது. ஓகே, அப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயம் ஈழத்து படைப்புகளை பொறுத்தவரையில் பெரிய ஒரு பற்றாக்குறை அப்படின்ற ப்ரொடியூசர்ன்றது. ஸோ இந்த திரைப்படத்துல வந்து உங்களுடைய ப்ரொடியூசர் சரியாக அமைந்ததா? ப்ரொடியூசர் வந்து இப்போ எப்படின்னா அருவம்ன்றது எங்களோட கம்பெனி தான்.
ஓகே. அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணது. இப்போ சொந்த காசில் தான் செஞ்சோம். ஓ. அப்போது அதனால் நம்ம வெளியே ப்ரொடியூசர் அப்படி இது பண்ணலை. இப்போ நீங்களாவே சொந்த காசுலயே ஏன்னா என்ன இப்போ நான் தான் இப்போ நானும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படம். ஓகே. என்ன பர்சனலாக நம்ம பண்ணிக்கிட்டது. பர்சனலாவே நீங்களே இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசராகவும் கூட இருக்கிறீங்க. ஸோ மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததா? நீ பண்ணித்தானே ஆகணும், இதுதான் தொழில் வந்து. கண்டிப்பாக. சரி, அதே சமயம் பார்த்தீங்கன்னா விதுவண்ணி, நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல உங்களுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்துது அப்படின்னு? என்னோட கேரக்டர் வந்து இது 2 பிரதேசங்களுக்கு இடையிலான ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையை தான் இந்த படம் மெயினாக கூடுது. அதில் நான் வந்து ஒரு பிரதேசத்துக்குரிய ஒரு மெயினான ஒரு மெம்பராக இதில் நடிச்சிருக்கிறேன். நான் இதற்கு முதல் நடித்த திரைப்படங்களை தாண்டி இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரை எங்களுடைய டைரக்டர் என்னை மாற்றிருக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த திரைப்படத்தை மிஷன் ஜெஃப்னா திரைப்படத்தை பார்க்கும்போது நான் முதல் நடித்த திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்திலே என்ன விதுவண்ணி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விதுவண்ணியாக என்னை மாற்றிருக்கிற என்னுடைய டைரக்டரும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் அது லயன்தாக்காவும் சேர்ந்துதான் என்ன வித்தியாசமான ஒரு கேரக்டரா மாற்றி வச்சு. ஓகே, அப்போ ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல உங்களோட ஸ்கிரீன்ல நாங்க பார்க்கலாம் இல்லையா? ஓகே. கண்டிப்பா. ஓகே, அதே சமயம் அருள் செல்வம், நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல நடிகர்களுடைய பங்களிப்பு மிகவுமே ஒரு உன்னதமான ஒரு தொழில். ஸோ அது அந்த வகையில உங்களுடைய நடிகர்கள், அதாவது உங்களுடைய திரைப்படத்தினுடைய நடிகர்களுடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்துல எப்படி இருந்துச்சு? அப்படின்னா இப்போ இது வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தான் இது. அப்போ அதுக்கு நடிகர்கள்ன்றது ரொம்ப நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப முக்கியம். இது கொஞ்சமாக ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் இது வந்து கண்டென்ட் வந்து சேராமல் போயிடும் அப்படின்றது. அப்போ நான் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுனால, அந்த படம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால, இப்போ இதில் இவங்க யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து இவருக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு டைப் ஆஃப் காஸ்டிங் தான் இவங்க எல்லாம், இந்த டைப் தான் இவர் நடிக்கலாம் அப்படி. நீங்க வந்த உடனே கேட்டீங்க ஒரு வில்லனான்னு. கண்டிப்பா அவரே லுக்ல இருக்கபடியா நான் அந்த क्वेश्चन கேட்டேன். அந்த டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க, அது லுக்க பார்த்துட்டு. ஆனா ஆள் அப்படி இல்ல, பழகினா வேற மாதிரி இருப்பாரு. ஓகே ஓகே. அப்ப அதை ஆப்போசிட்டா மாத்தி இவங்களை இன்னும் நடிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொருத்தரா பார்த்து செலக்ட் பண்ணேன் இந்த கதைக்கு. அதுல வந்து முக்கியமா இங்க இருக்க இதயராஜ்னு தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு? இதயராஜ் கஜன்தாஸ் யூடியூபர். ஓகே ஓகே. அவர் டேரியன்லாம் வந்து செம்ம டேலண்டடான ஆர்ட் டைரக்ஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் டேரியன். இதில் நடிச்சும் இருக்காரு. அவர் தான் வந்து மேக்கப் அது பார்த்தது, ஆர்ட் டைரக்ஷன் பார்த்தது எல்லாமே. குணாளன் அப்படி முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ஆட்கள், யார் கூட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது பார்த்து செலக்ட் பண்ணதுனால நடிகர்கள்லாம் ஓகே தான். சரி, அதே சமயம் ஈழத்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விடயம் மாறணும் அப்படின்னு ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க தென்னிந்தியாவில் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ ஈழத்து சினிமாவில் இந்த ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது என்ன நினைக்கிறீங்க? சரி, நான் அது அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை, ரொம்ப சாதாரண. இருந்தாலும் ஒரு விடயத்தை நீங்க சரி ஒரு பார்வையாளனா வச்சுக்குவோமே. நான் ஒரு ஆடியன்ஸா சொன்ன வந்து இப்போ நான் ஃபிலிம் மேக்கரா இல்லாமல் நான் பார்த்து இப்போ மற்றவங்களோட படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த இந்திய சினிமாவின் பாதிப்புல இங்க நம்ம படம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. இப்போ ஒரு அன்னைக்கும் யாரோ ஒருத்தர் இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு, லோகேஷ் கனகராஜோட பாதிப்புல தான் இப்போ பாதி பேர் படம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி அங்க இப்போ நம்மளுக்கு இன்னும் சொந்தமா நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடிய கதைகள் இருக்குது. நீங்க வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் அங்கேருந்து கத்துக்குங்க, கதையை இங்க ஓனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லுங்க. மற்றது இந்தியன் இந்த பேசுகிற வார்த்தைகள் கூட எனக்கு வந்து அது இந்தியன் தமிழ் பேசுறது உடன்பாடு இல்லை. நாம் இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி பேசுவேன். இப்போ நான் கொழும்புல இருந்து ரொம்ப நாளாக இருந்ததுனால தான் எனக்கு இப்படி தமிழ் வருது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க. முந்தி ஒரு டைமில் எங்களுக்கு இப்போ யாழ்ப்பாணத்து மொழியில் ஒரு படம் வந்தால் டக்குன்னு பார்த்தா என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சரி போய் வரும். ஆனால் இந்தியாவில் வந்து தூத்துக்குடியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. சரி, அதை நாம் ரசிக்கிறோம். கண்டிப்பாக. அப்பயே நம்ம தமிழை ரசிக்க மாட்டேங்கிறோம், அந்த தமிழையும் எடுக்க மாட்டேங்கிறோம். அந்த ஆதங்கம் இருக்கும் எனக்கு ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும்போது. அவ்வளவுதான், அதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே, அதை மாற்றினா அதாவது எங்களுடைய மொழி நடையில் எங்களுடைய திரைப்படங்கள் அமைய வேண்டும் என்றது டைரக்டரோட கருத்தா கூட இருக்குது. சோ டைரக்டர் என்று அவங்க சொல்லல, பார்வையாளரா கருத்து அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஓகே, அதே சமயம் விதுவண்ணி, நீங்க ரொம்ப வந்ததுல இருந்து நான் சொன்னது போல அந்த வில்லன் டைப்புக்கு ஏற்ற மாதிரி டெரரா இருந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க கதைக்கும் போதே ஒரு வித பதட்டம் எனக்கு ஏற்படுது இப்ப வாய்ஸை கேட்கும் போது. இருந்தாலும் இந்த இடத்துல அதாவது நீங்க தான் எதை சொல்லணும், சரியா ஃபன்னான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? ஃபன்னான விஷயம் நிறைய விஷயம் நடந்திருக்கு.
எங்களோட கேமராமேன் நித்திர கொண்டது. அதை விட ஒரு சீன் நாங்கள் எடுத்துட்டு போவேக்குள்ள கொஞ்சம் லேட் பண்ணி நான் வந்து ஒரு என்னென்னு சொல்றது களைச்சு வேர்த்து அப்படி எல்லாம் இருப்பேன். அந்த சீன் எடுத்து அண்ணாண்ட சீன் எடுத்து முடிய நான் அப்புறம் பழைய நிலைமைக்கு வந்துடும். இந்த வேர்வை எல்லாம் இல்லாமல் போய் சும்மா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வந்துடும். இப்போ நான் என்ன செய்யணும்னா அந்த லொக்கேஷன்ல ஓடிக்கொண்டு இருந்தேன். ஓடி ஓடி உடம்பு வேர்க்க பண்ணினேன். அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. அப்படின்னா இவர் அதை எதுனா பண்ணுன்னா அதில் இவர் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அடுத்த ஷாட் போகிறதுக்கு. இப்போ இவர் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசணும். ஆளை பார்த்தா ஆள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அது வந்து ஆர்டிஸ்டோட மென்டாலிட்டி புரியுது. இப்போ நான் டிரெக்டராக கூட அந்த டைமில் இருந்த ரஷுக்கு எனக்கு கண்டினியூட்டி சரியாக இருக்கணுமே. முதல் ஷாட்டில் களைச்சி வேர்த்து அப்போ இவர் அதெல்லாம் எடுத்து தான் ரவுண்ட் ஓடிக்கிட்டு எல்லாரும் நின்று பார்க்குறாங்க என்ன விதம் ஓடிக்கிட்டு அப்படின்னு. அப்போ சொன்னார் எனக்கு அந்த முதல்ல வேர்த்து இருந்துச்சு இப்போ இல்லை அதனால வேர்த்து வைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபன்னான விஷயத்தோட தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருப்போம். சிறிதொரு விளம்பர இடைவேளை. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Brain. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Brain. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில சொன்னது போலவே மிஷன் ஜப்னா என்ற திரைப்படத்தினுடைய டைரக்டர் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரத்தினுடைய நேர்காணல் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அவங்களை வெல்கம் பேக். ஓகே, அப்படியே வந்து நீங்க சொல்லுங்க, உங்களுடைய திரைப்படம் இப்ப திரைகள்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்குது. மக்களுடைய விமர்சனங்கள் எந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்துக்கு எழுந்த வண்ணம் இருக்கு? இப்போ வரைக்கும் பாசிட்டிவா தான் சொல்றாங்க. ஓகே, பார்ப்போம் போக போக. பாலிடிக்ஸ் தானே, இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றாரு. ஏன்னா இவரோட ஏரியா தானே. இன்னும் நம்ம யாழ்ப்பாணத்துக்கு வரல, தியேட்டர் ரிலீஸ் எல்லாம் பண்ணல. இன்னும் இங்கே முடிச்சுட்டு தான் தொடர்ந்து ஒரு 7-8 நாள் ஓட போகிறோம் இங்கே. அப்போ இங்கே முடிச்சுட்டு வந்து தான் அங்கே யாழ்ப்பாணத்தில் பார்க்கணும். இங்கே வரைக்கும் ஓகே தான். ஓகே, நீங்க இதுல ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறீங்க. அந்த வகையில இந்த திரைப்படத்திற்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு? ஓகே, இந்த திரைப்படம் நான் இதுவரைக்கும் எங்களுடைய மண்ணில் இருந்து வந்த திரைப்படங்கள்ல டெக்னிக்கலாக இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பார்த்துட்டேன். நான் இதுவரைக்கும் பார்த்த திரைப்படங்களை விட மிஷன் ஜப்னா படம் வந்து ஒரு வித்தியாசமாக எல்லாத்துலேயுமே ஒரு தரமாக இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கணும். எங்களுடைய மல்லாவில இப்போ தற்போது அவுட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த திரைப்படத்தை ஒரு வாரமாக இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிட காத்திருக்கின்றோம். மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை வருகிறது பார்வையிட்டு இந்த திரைப்படத்தில் இருக்கின்ற நிறை குறைகளை கூறுகின்ற பொழுதுதான் அண்ணாவும் சரி நாங்களும் சரி எங்கள்கிட்ட இருக்கின்ற குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து இன்னும் ஒரு படைப்பை நாங்கள் தருகின்ற போது ஒரு தரமான படைப்பை தர முடியும். எங்களுடைய மண்ணிலே ஒரு திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கி முடிப்பதற்கு படுகின்ற கஷ்டத்தை விட அந்த திரைப்படத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு உண்மையிலே பல மடங்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு தென்னிந்திய திரைப்படங்கள் இங்கே வருகின்ற போது அடிபட்டு எல்லாரும் போய் பார்க்கின்றார்கள், அதுக்குரிய கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மண்ணிலே இருந்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்து முடித்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற பொழுது அந்த மக்கள் அந்த எங்களுடைய திரைப்படத்துக்குரிய அந்த வரவேற்பை தராத போது எங்களுடைய சினிமா இன்னும் கீழே இறங்கி போயிடுமோன்ற ஒரு ஏக்கம் தவிப்பு எல்லாருடைய மனங்களிலேயும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மண்ணிலே நிறைய பிரச்சனைகள், எங்களுடைய மக்களுக்குள் எங்களுடைய சமுதாயத்துக்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனையை நாங்கள் வெளி உலகுக்கு வெளி மக்களுக்கு அதாவது எங்களுடைய அடிமட்டங்களில் இருக்கின்ற சமுதாயத்துக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய சினிமா நிச்சயமாக வேண்டும். அதால எங்களுடைய சினிமா தற்போது படிப்படியாக வளர்ந்து வருகின்றது. ஆனால் மக்களாகிய நீங்கள் தருகின்ற ஆதரவு தான் எங்களுடைய சினிமா ஒரு வேறு இடத்துக்கு செல்ல முடியும், கொண்டு செல்லலாம் என்று நான் இந்த இடத்துல நான் கூற விரும்புகிறேன்.
கண்டிப்பாக நீங்க பல்வேறு ஈழ திரைப்படங்கள்ல நடித்த ஒரு மூத்த நடிகராக இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில இந்த ஒரு மாற்றம் எங்களுடைய ஈழ திரைகள்ல வரணும் அப்படின்னு சொன்னா என்ன மாற்றத்தை நீங்க கூறுவீங்க? ஈழ சினிமால வந்து மாற்றம் என்று சொன்னா எங்களுடைய சினிமாவையும் மக்கள் ஆதரிக்கணும், ஏற்றுக்கொள்ளும். அப்ப நாம நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ண மாட்டோம். இல்ல நாங்கள் பண்ண இப்ப எங்களால் முடிந்த இப்ப தென்னிந்தியாவை போன்று சினிமாவை எங்களால் பண்ண ஏன்னு சொன்னா தென்னிந்தியா சினிமா வந்து எப்பயோ வளர்ந்து வந்துட்டுது. அப்ப நாங்கள் வந்து எங்களுடைய சினிமா வந்து இப்பதான் வளர்ந்து கொண்டு வருது. அப்ப அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க வந்து திரைப்படங்கள் எடுக்க முடியும். ஆனா முடியும், எங்களாலே முடியும். 50 வருடங்கள் தள்ளி நிக்கிறோம். ஆனா இல்ல இப்ப எங்களுடைய சினிமா இப்ப பார்க்கும்போது ஓகே, நாங்களும் கிட்ட வாரம் வந்துட்டோம். அப்ப எங்களுக்கும் நல்ல ஒரு முதலீட்டாளர்கள் நீங்க வருகின்ற பொழுது நாங்கள் இன்னும் தரமான படைப்புகளை, தரமான ஒரு சினிமாவை நாங்கள் உருவாக்க முடியும் எங்களுடைய மண்ணில். கண்டிப்பாக. அருள் செல்வம், இதே போல நீங்க மல்லாவில இந்த திரைப்படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. இதை தாண்டி யாழ்ப்பாண மக்களுக்கும் இதர வேறு மாவட்டங்கள் இருக்கிற மக்களும் இந்த திரைப்படத்தை பார்வையிடக்கூடிய வசதிகளை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்களா? எல்லா இடங்கள்லயும் படம் பண்ணுவோம். யாழ்ப்பாணத்துலயும் இப்போ திரையரங்குகள்ல நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இங்க முடிச்சுட்டு மல்லாவில முடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு மாவட்டங்களா நம்ம ட்ராவல் பண்ணோம். மற்ற வெளிநாடுகளில் போடுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. கனடாவில், லண்டன்ல அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அங்கே கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லாருமே பார்க்கலாம். எங்களுடைய அதாவது இலங்கையை தாண்டி புலம்பெயர் நாடுகள்ல எங்களுடைய படங்களுக்கான வரவேற்பு நீங்கள் எந்த அளவு எதிர்பார்க்கிறீங்க? அங்க நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்க ஒரு 2 ஷோ ஓடிச்சு, ஒரு 3 ஷோ தியேட்டர்ல போட்டு நல்ல ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இங்க அடுத்த படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆனால் அங்கேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈழ சினிமான்னும் போது அங்கே அதுக்கான நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனால் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்கும். அதே சமயம் இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட் தான் பெரும்பாலும் போயிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எதிர்நோக்கிய இடர்கள் என்றால் எதை சொல்வீங்க? நைட் ஷூட்டில் என்ன, இப்போ நம்ம கூட பயணித்தவங்களுக்கு பெருசாக நைட் ஷூட்டில் அந்த இதில் அனுபவம் இல்லை. இப்போ கேமராமேன் தூங்கினதை ரொம்ப நேரமாக கேட்டு அப்போ அப்படி அனுபவ குறைவு இருக்கிற அந்த விஷயங்கள் அனுபவம் இல்லாதவங்களோட சிலர் ஒர்க் பண்ணதுனால தான் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே சப்போர்ட்டிவ் தான். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் டீமில். அதனால் அப்படியான இஷ்யூஸ் பெருசாக வரல. இதில் யூடியூபராக கஜன்தாஸ் அப்படின்றவர் நடிச்சிருந்தார். அவர் பிரபல யூடியூபர் ஒருத்தர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் டே எங்கள்கிட்ட அவரோட ஷெடியூல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து லொக்கேஷனுக்கெல்லாம் வந்துட்டு அவர் கொஞ்சம் டைமிங் சரியாக மெயின்டைன் பண்ணுவார். எனக்கு இந்த ஒர்க் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அவரோட ஷெடியூல் ஃபர்ஸ்ட்டாக நாம் ஒரு 1/2 hour அப்படி டிலே, நம்ம இன்னொரு இடத்துல ஷூட்டை முடிச்சுட்டு இங்கே வரணும். அவர் 1/2 hourக்கு முன்னுக்கு வந்து கால் பண்ணிட்டாரு, இப்படி நான் வந்துட்டேங்க. அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் லஜந்தா தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்தது ஒரு 30 minutes லேட். வந்த ஆள் இல்லை, கால் பண்ணுறோம் ஆன்சர் இல்லை. இப்போ அவர்கிட்ட ஷெடியூல் நம்ம ஷூட் பண்ணணும். அப்போ அவர்கிட்ட தான் இப்போ ஷூட் பண்ண போகிறோம். எல்லா பிளானும் பண்ணியாச்சு. ஒரு நம்ம 30 minutes டிலே, ஆள் இல்லை, வந்தவர் இருக்கணும். அப்போ வந்து அவர் கால் பண்ணுறோம் ஆன்சர் பண்ணுறது இல்லை. இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணுறாங்க, நாங்கள் கால் பண்ணுறோம், மாற்றி ஆன்சர் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இப்போ கண்டிப்பாக ஷூட் பண்ணி ஆகணும். சுஜின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து கால் பண்ணுறேன். அவர் ஃப்ரெண்டு தான். அப்போ கால் பண்ணி இப்படி தான், அவர் வந்து பருத்தித்துறை அங்கே இருக்கார், ரொம்ப தூரம். நம்ம ஜெஃப்னா டவுனில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நைட்டு இது ஒரு 1 மணி இருக்கு நடக்கும்போது. அவருக்கு கால் பண்ணி இப்படி தான் வந்தோம், கஜன்தாஸ் ஆன்சர் பண்ணதில்லை, எனக்கு நீ வரணும் அப்படின்னு. அவர் அங்கே இருந்தெல்லாம் ரெடியாகி இந்த வாரேன்னு அவர் ரெடியாக இருக்கு. கஜன்தாஸ் பைக் வருது. திரும்ப அவர் இங்கே வெளியே போயிருந்தேன் வந்தேன் அப்படின்னு திரும்ப அவருக்கு கால் பண்ணி சொல்லி அந்த இதை சமாளித்து எடுத்தோம். அது ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு. நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் இது பண்ணி புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் கிடைச்சிருக்கு. அதே சமயம் நீங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசராக கூட இருக்கிறீங்க. ஸோ போட்ட முதலீட்டை உங்களால் ஈட்டிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்குதா? சரியாக நம்ம இப்போ பிளான் பண்ணால் எடுத்துக்கலான்றது தான். இப்போ ஃபாரின் ரிலீஸ் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து எப்படியும் கை காசு போயிட்டு தான் இருக்கும். நம்ம வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா அங்கே ஒரு ஷேர் போகும் ரிலீஸ் பண்ணுற கம்பெனிகளுக்கு, பேலன்ஸ் எங்களுக்கு அப்படியே வரத்தான் போகுது. அதனால் போட்ட காசு எடுக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். எடுக்காட்டி நான் விட போகிறது இல்லை, அடுத்து ஏதாவது பண்ணுவோம். கண்டிப்பாக நாங்கள் பலன் எதிர்பார்க்காமல் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே சமயம் அதாவது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கு, என்ன ரீசன்? இந்த ப்ரொஜெக்ட் சம்மந்தமாக நான் தேங்க்ஸ் பண்ணணும்னா லஜந்தா இருக்கணும். அவங்க தான். ஏன்னா
இது பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நின்று பார்த்து செஞ்சது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது அவள் தான் இதில் கோ டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், ப்ரொடக்ஷன் மேனேஜிங், இப்போ ஃபைனல் ப்ரொடியூசரும் அவங்க தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது எல்லாமே பார்த்து பண்ணது அவங்க தான். இப்போ நானே சில வேளை டயர்டாகி ஷெட்யூல் பிளான் பண்ணிட்டோம். அப்போது இன்னைக்கு வேணாம் இன்னொரு நாள் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. இது செஞ்சு முடிக்கணும்னு என்னையே இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணி. அப்போ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ கூட இருந்தெல்லாம் செஞ்சதுக்கு. ஓகே, அதே சமயம் விதுவன் நீங்கள் யாருக்கு கூறுவீங்க? நான் இந்த இடத்துல நன்றி கூறுவோம் சொன்னால், முதல் அண்ணா என்னன்னு சொன்னால் அவராக என்ன இந்த திரைப்படத்துக்குள்ள கூப்பிட்டு நடிக்க பண்ணியிருக்கிறார். அவரை தொடர்ந்து எங்களுடைய படைப்புகளை எங்களுடைய மண்ணிலே அனைவருக்கும் வெளி இடங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும்னு சொன்னால் இப்படியான ஒரு மீடியாக்கள்லாம் நிச்சயமாக எங்களுக்கான ஒரு தளத்தை தர வேணும். அந்த வகையில் எங்களுடைய பிரதேசங்கள், எங்களுடைய மண்ணிலே பல மீடியாக்கள் இருந்தும் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களை பெரிதாக கொண்டாடுவது கண்டிப்பா சரியா. ஆனால் இப்படி இந்த டான் டிவி எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு நேர்காணலை தந்து நாங்களும் வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய படைப்பும் வெளி உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கம் இப்படியான எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற மீடியாக்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும். எனவே இந்த டான் டிவிக்கு என்னுடைய இந்த குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்குமே நன்றி. அதே சமயம் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எப்படி இருந்த 2 பேருக்கு? எனக்கு நான் ஒரு 4-5 வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கிறேன். ஆனா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம யாருமே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாது. நான் முதல் தலைமுடியெல்லாம் வளர்த்து தாடியெல்லாம் வச்சு அப்படி இல்லாமல் இருந்தேன். ஆனால் வீட்டில் ஓகே முதல் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. பிறகு போக நானும் அவைக்கு சில விஷயங்களை சொல்லி அப்புறம் அவையெல்லாம் ஓகே ஆகிட்டோம். அக்கா, தங்கச்சி, தம்பியாக்கள் எல்லாருமே என்ன மூஞ்ச எப்படி அவன் மூஞ்ச இருந்தது அப்படி இப்படின்னு. இப்பயும் இந்த தாடி முடி இப்போ வளர்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ஷார்ட் பண்ணி வெட்டினா இப்போ திருப்பி வளர்த்து கொண்டு இருக்கிறேன். வீட்டுல அவை ஓகே, ஃபேமிலி ஓகே இல்லாம நாங்க எதையுமே செய்ய முடியாது. அந்த படம் உள்ள வரமே அதுவே பழகிரும். அதாவது தலைமை நீங்க திரும்பி வளர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அது அடுத்த எதுவும் படங்களுக்கா இல்லாட்டி? ஒரு படம் போய்கொண்டு இருக்குது, என்ன முடியல. அதுக்கு முதல் கொஞ்சம் குறைச்சி விட்டோம். இப்ப திருப்பி அதை இதுக்கு எடுக்கணும். இந்த வாரக்கிழமை அப்படி ஷூட் பண்ணி ஒரு முழு நல்ல திரைப்படம். நம்மளுடைய டைரக்டர் சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? ஓகே தான். இப்போ அது தனியாகிட்டு சொல்லணும் எடுக்கணும், அது தனியா பேசுவோம் நாம. இப்போதைக்கு ஓகே தான். ஓகே. அதே சமயம் இதுல தனியா என்ன ஆக்ஷன் மூவியா இல்லாட்டிக்கு லவ் கலந்த சீன்ஸ் இருக்குமா? ஏன்னா யாழ்ப்பாணத்துல நீங்க திரையிடாத பட்சத்துல அந்த கேள்வி எனக்கு இல்ல பர்சனலா எழுது. இது இப்போ நீங்க எப்படி சொல்றது, இது ரொம்ப சாதாரணமான ஒரு படம். இங்கத்தே கதை, இங்க நடக்கிற அரசியல், அதை பேசுற 2 குழு மீன்ஸ் இப்போ கொழும்புல இருக்கிற ஒரு டீம், யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு டீம். அவங்க 2 பேரும் பேசிக்கிற அரசியல் ரொம்ப என்ன அடிபாடு சண்டை இந்தியன் சினிமாவுக்கு ஈக்குவலாவோ இந்தியன் சினிமாவோட தழுவலோ எதுவுமே இருக்காது. ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு 10 ஃபைட்டு 5 பாட்டெல்லாம் வைக்கலன்னா ஒரு கதை இருக்கு. அந்த கதை உங்களுக்கு வேணும், அதை நீங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அதை பார்த்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு படங்கள் சமூகத்துல பெரும் பங்களிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் இறுதியாக நீங்கள் ஏதாவது தவறவிட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது விடயங்கள் இருந்தா சொல்லலாம். நான் என்னோட குழுவுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். என்னோட டீம்ல இப்போ நான் பொதுவாக பேர் மென்ஷன் பண்ணல. என்னோட டீம்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. மற்றது டான் டிவிக்கு, உங்களுக்கு, தனப்பிரியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மக்களுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்க்குற இப்போ நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் தாராங்க. அதனால் இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நம்ம நல்ல நம் நாட்டு கதைகளை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் உங்களோட சப்போர்ட் ரொம்ப வேணும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. கண்டிப்பாக. விதுவன் நீங்கள்? திருப்பி நான் மீண்டும் சொல்கிற விஷயம் சொன்னால், தங்களுடைய திரைப்படம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் மக்கள் கொண்டாட வேண்டும், அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். தற்போது எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதிகமான ரசிகர்கள் வருகை தந்து இந்த திரைப்படத்தை பார்த்து பல நிறைகளை கூறியிருக்கின்றார்கள். குறைகள் என்று நான்
இருந்தாலும் ஆனால் அதிகமாக நிறைகளைத்தான் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இப்படி வந்து எங்களுடைய படைப்புகளை அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் உங்களுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு வேணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் தருகின்ற ஆதரவு தான் நிச்சயமாக நாங்கள் அடுத்தடுத்த தரமான படைப்புகளை தர முடியும். நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய திரைப்படம் மல்லாவியை பொறுத்த மட்டில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் உங்களுடைய திரைப்படங்கள் காட்சிப்படுத்த வேண்டும், அது சமூகத்தில் ஒரு பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களுமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி, வணக்கம். We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமர்வு